விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் தற்போது சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து திருத்தேரி வரை ஏராளமான வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறந்தாங்கி வழியாக தாம்பரம், ராமேஸ்வரம் இடையே சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரத்திற்கு வரும் 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் இரவு 8:15 மணிக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வரும் 14 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் மதியம் 2 மணிக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் பயணமாக இன்றும் நாளையும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டைக்கு வரும் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதால் ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தடையை மீறி ட்ரோன்கள் பறக்கவிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்ட ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் பழுது காரணமாக பொன்னேரி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. அந்த ரயில் மாற்று என்ஜின் பொருத்தப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு புறப்பட்டு சென்றது. இதன் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி சென்ற புறநகர் ரயில்கள் 1 மணி நேரம் காலதாமதமாக இயக்கப்பட்டன. திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தொலைபேசி எண், வலைதள விவரம், செயற்கை நுண்ணறிவு தளம் ஆகியவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்க உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க 0860944690 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9384001724 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. டிஎம்கே மேனிஃபெஸ்டோ 2026@dmk.in என்ற முகவரியில் மின்னஞ்சல் அனுப்பலாம் என குறிப்பிட்டுள்ள திமுக தலைமை, டிஎம்கே மேனிஃபெஸ்டோ 26 என்ற சமூக வலைத்தளங்களிலும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை கூறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூட நம்பிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை எண்ணூரில் கார்த்திக் என்பவர் சுவாமி சிலைகளை வைத்து பூஜை நடத்தியதால் அந்த பகுதியில் பலர் உயிரிழந்ததாக சிலர் அளித்த புகாரின் பேரில் அதிகாரிகள் சிலைகளை எடுத்துச் சென்றனர். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடவுளோ சிலைகளோ மனித இனத்துக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்துவதில்லை எனவும் அதுபோன்ற நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் என்றும் அதை பக்தி என்று கருத முடியாது எனவும் நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 1 வாரத்திற்குள் காலமுறை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டுமென தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சங்க அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கத்தின் நிர்வாகிகள் காலமுறை ஊதியம் கோரி 40 ஆண்டுகளாக போராடி வரும் தங்களுக்கு முதல்வர் அறிவிப்பு எதுவும் வெளியிடாதது ஏமாற்றமளிப்பதாக தெரிவித்தனர். கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை 1 வாரத்தில் முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் செயல் என அன்புமணி சாடியுள்ளார். முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டத்தில் ஓய்வூதியம் பெறுவதற்கான பணி காலம் மற்றும் எவ்வளவு தொகை என்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், திட்டத்தை செயல்படுத்த ஓய்வூதிய நிதியத்திற்கு 13,000 கோடி ரூபாய் தேவைப்படும் சூழலில் ஆட்சி முடியும் நிலையில் திமுக அரசும் எப்படி வழங்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
திரையரங்குகளில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் காட்சியை ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்றனர். பொங்கலையொட்டி விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக உள்ளது. ஜனநாயகன் தனது கடைசி படம் என விஜய் அறிவித்துள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பல திரையரங்குகளில் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டதால் ரசிகர்கள் தியேட்டர் வாசல் முன்பு திரண்டனர். விஜயின் கட்அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தும் ஆட்டம் பாட்டத்துடன் ஜனநாயகன் ட்ரெய்லரை வரவேற்றனர். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு திரையரங்குகளில் நுழைந்து ட்ரெய்லரை பார்த்து ரசித்தனர். மதுரை சோலைமலை திரையரங்கத்தில் ஜனநாயகன் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது. இதற்காக திரையரங்க வளாகத்தில் கூடிய ரசிகர்கள் விஜயின் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். கையில் வெடியை பிடித்து வானில் தூக்கி போட்டதோடு திரையரங்கு வாசலில் குத்தாட்டம் போட்டும் மகிழ்ந்தனர். பின்னர் திரையரங்கிற்குள் சென்று ட்ரெய்லரை பார்த்துவிட்டு வந்த அவர்கள் உற்சாக மிகுதியில் ஆடினர். சூப்பரா இருக்கு. லாஸ்ட் படம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அடுத்த தளபதி நேர்ல பார்க்கலாம். 2000 கோடி கன்ஃபார்ம். சரியா இருக்கு. நீ படம் பிளாஸ்ட் தான். ஐயோ கம்மி. தாவேகா தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. திருவள்ளூரில் உள்ள ராக்கி திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லரை காண வந்த ரசிகர்கள் மேளம் அடித்தும், கேக் வெட்டியும், பட்டாசு வெடித்தும், நடனமாடி உற்சாகமாக வரவேற்றனர். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததால் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திரையரங்கு பணியாளர்கள் திணறினர். அந்நிய மரங்களை அகற்ற தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. சீமை கருவேலம் மற்றும் அந்நிய மரங்கள் அகற்றப்பட்ட இடங்களில் அவை மீண்டும் வளரவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தொடர் பராமரிப்புக்கான நிதியை மாநில அரசு விடுவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த பணிகளை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்கும் எனவும் அவர்கள் கூறினர். தமிழகத்தில் நாளை 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் லேப்டாப் வழங்க உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஹொசூரில் 410 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் 650 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஆணை ஆகியவை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே முதலமைச்சரின் தாரக மந்திரம் என குறிப்பிட்டார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரையும் வரும் 7ஆம் தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை காரை நகர் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 2 நாட்டு படகுகளையும் 9 மீனவர்களையும் சிறைப்பிடித்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். கைதான மீனவர்களை வரும் 7ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸில் அதிபர் மதுரோவை அமெரிக்க ராணுவம் கைது செய்த போது நடத்திய வான்வழி தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. கராகஸில் அமெரிக்க ராணுவம் குண்டுகளை வீசியதால் பல மீட்டர் உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்தது. இருப்பினும் இதில் ஏற்பட்ட சேத விவரம் வெளியாகவில்லை. வெனிசுலா அதிபரை அமெரிக்கா சிறைப்பிடித்ததை கண்டித்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமெரிக்க தேசிய கொடியை எரித்து இடதுசாரி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஈராக்கில் அமெரிக்கா அண்மையில் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டிய அவர்கள் வெனிசுலா ஒன்றும் பாக்தாத் அல்ல என பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். De même plus faire
வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அமெரிக்க படைகளை தொடர்ந்து வெனிசுலா எதிர்க்கும் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளாடிமிர் பாட்ரினோ தெரிவித்தார். அதிகாலையில் அந்நாட்டு பொதுமக்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.